இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. நாம ஒரு ஆபத்தை தினந்தோறும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரே ஒரு விஷயம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இன்னும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் உங்கள் அன்பானவர்களையும் தாக்குகின்றது. நீங்க இந்த விஷயத்தை தெரியாமலே இது நாள் வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த 2 நாள் இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அதை செய்யுங்க, ரிசல்ட்டை எதிர்பாருங்க. அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வரமாக மாறும். அதிசயம் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஏன் துரதிர்ஷ்டசாலியா இருக்கணும்ன்றத கேட்டு பாருங்க உங்க மனசுக்குள்ள. ஸோ யோசிக்காம சாயப்பாவுக்கு நன்றிகளை சொல்லி இந்த பதிவுகளை கேளுங்க. ஒரு சின்ன பிரார்த்தனையின் மூலமா இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். என் அன்பு சாயப்பாவே, இந்த முழு பதிவையும் நான் கேட்க வேண்டும். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் எனக்காகவே உருவாக்கப்பட்டது. என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற வந்த ஒரே தெய்வம் நீர்தானே. நீ சொல்வதை நான் எப்படி கேட்காமல் போவேன்? இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையும் எனக்கானது என்பதை ஆணித்தரமாக நம்பி இந்த பதிவை நான் கேட்கிறேன். ஸோ வாழணும், அற்புதத்தையும் அதிசயத்தையும் அது உங்களுக்கு கொடுக்கும். இது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, கடவுளுடைய சொற்களுக்கு நான் கட்டுப்பட்டதால வாழ்க்கையில மிக பெரிய அற்புதத்தை எனக்கு நமது சாயப்பா காண்பிச்சார் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சாய்ராமுடைய மிராக்களோ வேற லெவல். எனக்கு என்ன தேவைகள், நான் எதற்காக இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு புரியாமலேயே ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்தேன். ஆனா அன்பே சாயில ஒரு பதிவுல நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்க உண்மையான தேவைகள் என்ன, அதை மட்டும் நீங்க பட்டியல் பண்ணுங்க, லிஸ்ட் எடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் லிஸ்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய உண்மையான தேவைகள் அப்படின்றது ஜஸ்ட் 5க்குள்ளதான் வந்தது. அதை நான் இப்ப சரி பண்றேன். எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் அன்பே சாயினாலையும் என்னோட வாழ்க்கை மிக பெரிய ஒரு சாதனையை படைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி பல நேர்முறை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இங்கே நம்ம அன்பே சாயில வந்திருக்கிறது. இதுக்கு கடவுளுக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்களுக்கும் நான் ரொம்ப மனப்பூர்வமா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எதையும் பார்க்கவோ கேட்கவோ முடியாது.
சோ இன்னைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் இது. நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டா அது சாதாரணம், இல்ல கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிட்டா இந்த வார்த்தைகளின் படி உங்க வாழ்க்கை மாறிடுச்சுன்னா அது உங்களை பெரிய அளவுல உயர்த்தும், மதிப்பை பெற வைக்கும். நம்ம அடிக்கடி அன்பே சாயில சொல்றோம், வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு, வார்த்தைகள் நிச்சயமாக பலிக்கும். எந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்றத பொறுத்து அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. இதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இத ஃபாலோ பண்ணவங்க வாழ்க்கையில வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கைய வாழணும்னா வாழ்ந்தா மட்டும் போதாது, கவனத்தோட வாழணும். கவனம் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது, இரண்டாவது ஆபத்தானதும் கூட. ஆனா இத நாம தினந்தோறும் அலட்சியப்படுத்தி பல வார்த்தைகளை நாம விடுறோம். எத்தனையோ அம்மாக்கள் தன்னுடைய குழந்தைங்களை எப்படி திட்டாங்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா வாக்கிங் போயிட்டு இருந்தேன், வேற ஒரு ஊர்ல, இங்க இல்ல, திருவண்ணாமலை அங்க போகும்போது வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் குடிசைலா இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அவங்க வாக்கிங் போகும்போது ஒரு அம்மா தன்னுடைய மகனை, அம்மா பேச்ச கேளுடா, இல்ல நீ நாசமா போயிடுவடா, அம்மா பேச்ச கேளுடா, இல்ல நீ நாசமா போயிடுவ அப்படின்னு இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளால தன்னுடைய குழந்தைய காலையில எத்தனை மணிக்கு வாக்கிங் போவோம்? ஒரு 6ல இருந்து 7 இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்க அம்மா தன்னுடைய குழந்தைய கோபத்தினால சொல்றாங்க. ஏன்னா எந்த தாயும் அப்படி திட்ட மாட்டாங்க, ஆனா அளவுக்கு மீறின கோபம். தன் பேச்ச தன் மகன் கேட்கல, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நல்லா படிக்கணும், அப்பதானே தான் குழந்தை பெரிய ஆளா வாழ முடியும், வளர முடியும். நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், ஆனா பெத்தவங்க கஷ்டப்படுறது எதுக்கு? பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கத்தானே. அப்போ அது என்ன ஆகுது, தன்னுடைய பேச்சை கேட்கலன்னா குழந்தை வீணா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை, அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வச்சு தன்னுடைய குழந்தைகளை அந்த அளவுக்கு கேவலமா திட்டுறது. இப்போ வயிறு எரிஞ்சோ ஒரு கோபத்திலேயோ ஒரு ஆத்திரத்திலேயோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிக்காதுன்னு எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? டேம் ஷோ சொல்ற, அது நிச்சயமா பலிக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு மிக பெரிய வளர்ச்சிய அது தடுக்கும். அப்போ வார்த்தைகளை நம்ம குழந்தைங்க கிட்ட, நம்ம பெத்த குழந்தைங்க கிட்டயே நாம அது மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கும். அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிச்சதுன்னா அது உங்களையும் பாதிக்கும். உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க பாத்துக்கலாம், ஆனா பெத்த குழந்தைங்களுக்கு கஷ்டமேனா எந்த பெற்றோர்களால சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ கான்செப்ட் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும், சொல்லக்கூடிய விதத்துல. ஸோ எமோஷனலா என்ன சொன்னாலும் நடக்கும். இது இன்னையுமே நீங்க எமோஷனலா சொல்லுங்க, டேய் அம்மா சொல்றதை கேளு, நீ அம்மா சொல்றதை கேட்டா நீ கலெக்டர் ஆவ, போலீஸ் ஆவ, பெரிய ஆளாவடா அப்படின்னு சொல்லி திட்டுங்க, பழிக்கும். அப்படி சொல்லி திட்டுங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டா கூட பெற்றோர்கள் குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை ஜாஸ்தி. அடிபட்டது என்னமோ கொஞ்சம், ஆனா இவங்க இழுத்து போட்டு அடிக்கிறது இன்னும் ஜாஸ்தி. அப்போ
குழந்தைங்க கிட்ட சொல்ல வேண்டிய முறையில சொன்னாதான் உங்க வாக்கு உங்க சொல் வாக்கா மாறும். அது தெய்வ வாக்கா மாறும். உங்க கணவரை கூட பாருங்களேன், இவன் ஒரு சரியான குடிகார. ஒண்ணு நான் கேட்கிறேன், இந்த பேச்சுக்கள் எல்லாம் சில இடத்துல நான் கேட்கிறேன். இவன் சரியான குடிகார, இந்த ரோட்டுல அடிபட்டு தான்டா சாவ. இது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது, இருக்கிறார்கள். சரி, அப்படி அடிபட்டு அவர் இறந்தாருன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க தீபாவளியோ பொங்கலோ சிறப்பா கொண்டாட முடியுமா? சொல்லுங்க. அப்போ பாசத்தோட வெளிப்பாடு ஒரு சாபமா போகுது. உங்க வார்த்தையில இருந்து அது பிறருக்கும் போய் சேருது, தென் உங்களுக்கும் போய் சேருது. அப்போ நம்மளுடைய அளவுக்கு அதிகமான எமோஷனல் அது வார்த்தைகளா மாறி அடுத்தவங்களோட வாழ்க்கையையே அது அழிக்குது. இது சத்தியமான உண்மை. நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல. அதான் இந்த பதிவு எடுத்த உடனே சொன்னேன், இது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா இது யோசிச்சு நாம இனிமே நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா சொல்றேன், உங்க வார்த்தையில் இருந்து வருகிற ஒரு சொற்களும் அவர்களுக்கு உயிர் பெறும். அப்போ எந்த விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகக்கூடாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா சொற்களுக்கு உயிர் இருக்குது, சொற்களுக்கு உயிர் இல்லாமல் இல்லை. அப்ப நான் சொன்னது பழிக்குதா? எஸ், நீங்க சொன்னதாலதான் பழிக்குது. நான் நினைச்சது நடக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல சாய்ரா, நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்குது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு ஒரு பயத்தை உருவாக்கி அதையே நினைக்கிறாங்க. எஸ், அதே போல நடக்குது. ஒண்ணும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இந்த கடன் நிறைய வாங்கும்போது அப்ப எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. நாம இப்படி கடன் வாங்குறோம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நின்று நம்ம மானத்தை வாங்கினாங்கன்னா நம்ம அம்மா நம்ம அப்பா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தலைக்குனிவா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய நினைச்சிருக்கேன். நினைச்சதால அது நடந்தது. நம்ப முடியுதா? எஸ். ஏன்னா ஒரு எமோஷனல், இப்பயும் நான் சொல்றேனே, எமோஷனலா என்ன நினைச்சாலும் நடக்கும். அது ஏன் நல்லது நம்ம நினைக்க மாட்டோம்னா, நல்லது நம்ம பெருசா எமோஷனலா நினைக்கிறது இல்லை. சரி, நீங்க நினைச்சது நடக்குதுன்னா ஏன் இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு நினைங்க, இந்த நாட்டிலே பெரிய பணக்காரனா இருக்கிற மாதிரி நினைங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருக்கிறது மாதிரி நினைக்கிறது முக்கியம் இல்லை, அதை எத்தனை தடவை திரும்ப திரும்ப நினைக்கிறோம் அதுதான் முக்கியம். இப்போ இந்த பதிவை நீங்க கேட்குறீங்க, ஒரு 20 minutes 30 minutes நான் பேசுறேன். அந்த 30 minutes மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் வைப் உங்களுக்குள்ள ஓடுது, அதை கேட்கறதால. பட் இது கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாதாரணமா உங்க வாழ்க்கைக்கு போறீங்க, நீங்களும் போறீங்க, இப்ப நான் அடுத்தது போறேன். அப்போ அங்க நீங்க என்ன பேசுறீங்க திரும்ப திரும்ப திரும்ப, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்குது. அப்போ இங்க பேசுனது கேட்டது ஜஸ்ட் 30 minutes. அப்போ 24 மணி நேரத்துல அந்த 30 நிமிஷத்தை கழிச்சிட்டா 23 மணி நேரம், 23.5 மணி நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதை பத்தி நினைக்கிறீங்க. சோ இதுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது. இதுதான் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க? சரிங்க, நான் நம்பல. அப்படி சொன்னதெல்லாம் நடந்துருமா? நான் நம்பல. அப்ப நான் உண்மைன்னு சொல்றேன், நான் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணல. நான் பயிற்சிக்கு உண்டான நேரத்தை அவர் கடவுள் குறிக்கும் போது டெஃபினட்டா சொல்றேன். இது சும்மா நான் இப்ப இந்த பதிவு கேட்டதுல இருந்து அடுத்த 2 நாள், ரைட், 2 days நீங்க உங்க சொந்த பந்த நண்பர்கள் யாரையும் கடும் சொற்களால்
வார்த்தைகளை வீசக்கூடாது. முடியுமா? முடியும்னா நான் சொன்னது நடக்கும். 2 நாள், ஒரு நாள்லாம் பத்தாது, 2 நாள் வேணும். அப்போ நீங்க கோபமா உங்க கணவரையோ உங்க பிள்ளைகளையோ திட்டுனா கூட அதை பாசிட்டிவான வழியில திட்டுங்க. எங்க இந்த மாதிரி தண்ணியில அடிக்க கூடாதுங்க, தப்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. அப்படி கேட்டா யாரும் கேட்க போறது இல்லை, அது வேற விஷயம். அதுக்கு நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லாம இருங்க. அவர் குடிக்காம இருப்பார். இதுவும் உண்மை, இது 100% உண்மை. ஆன்மா கிட்ட பேசுறத பத்தி ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்க முயற்சி பண்றேன். நான் நிறைய 2-3 வீடியோஸ் கேட்டு அதை நம்ம பேசியிருக்கோம், அதனாலதான் சொல்றேன். சோ இனி என் கணவர் திருந்திட்டாருப்பான்னு நினைங்களேன். அவர் திருந்திட்டாருன்னா அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அது போல ஹேண்டில் பண்ணுங்களேன். அவர் தண்ணி அடிச்சதால உங்களை அசிங்கமா பேசல, தண்ணி அடிக்கல, அவருக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் வெளியேறுது, ஒரு பரவாயில்ல. அதுக்கு என் புருஷனை நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா? அந்த மனசோட உங்க கணவரை நீங்க மனதார நெருங்குங்க. நீங்க மனதார நெருங்கினாவே ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட். ஸோ பிரச்சனை சீக்கிரமாக முடிவுக்கு வந்துவிடும். எல்லாமே நான் ஒருத்தவனை என்ன நினைக்கிறேனோ அது போலதான். எத்தனையோ மனுஷங்க என்கிட்ட வரும்போது நல்லவர்களா இருக்காங்க. ஆனா நான் நல்லவன் சொல்லக்கூடியவன் இன்னொருத்த சொல்றான் அவன் மோசமானவன், என்கிட்ட டீல் பண்றீங்கன்னு. நான் சொல்றேன் அவர் மோசமானவர் இல்லை, என்னுடைய டீலிங் பர்ஃபெக்டா நடக்குது. ஐ மீன் கஸ்டமர் சொல்றேன், என் டீலிங் பர்ஃபெக்டா நடக்குது, நோ இஷ்யூ. அப்ப என்ன நடக்குது? என்ன மாயாஜாலம்? நம்ம மனசு எப்படியோ அப்படிப்பட்ட மனசு தீயவர்கள் கூட நல்லவர்களா மாறுவார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேனே வெற்றினிச்சன் சயின்ஸ், தீயவர்களை நல்லவர்களாக மாற்று. அப்போ நம்மிடம் வரக்கூடியவர்களோ இல்ல நம்ம உறவுகளோ தீயவர்களா இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். டைரியில நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் சாக்கடைன்னு வச்சுக்கோங்க, தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு பேட் வேர்ட்ஸை நம்ம உச்சரிக்கிறது சாக்கடையில குளிக்கிறதுக்கும் சாக்கடை தண்ணிய குடிக்கிறதுக்கும் சமம். ஒரு அருவருப்பான விஷயத்தை எடுக்கணும்னா அது இன்னொரு அருவருப்பான விஷயத்தை வச்சுதான் முறியடிக்க முடியும். அதனாலதான் சொன்னேன், எந்த மனுஷனை கடும் சொற்களால் நீங்கள் திட்டுறீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு டம்ளர்ல சாக்கடை தண்ணீரை குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை நான் சொல்லலாம்ல, சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. அப்போ அவங்க அநியாயம் பண்ணுவாங்க, நான் கம்முன்னு இருக்கணுமா? சரி, நீங்க திருப்பி கேட்கறதால அநியாயம் எல்லாம் நியாயமா மாறிடுதா? ஆன்சர் பண்ணுங்க. மாறாது. இப்போ உங்களை அடங்கி போற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க அவங்களை மிரட்ட முடியாது. என்ன செய்வ? செஞ்சுக்கோ, எப்படி போவாங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ உங்க பவர் ஆட்டி படைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது உங்களால தாங்க முடியாது, அதை ஏத்துக்க முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. ரைட்டா? சோ இததான் நான் சொல்றேன். அப்ப நீங்க கம்முன்னு இருக்கிறது தப்பே இல்லை. எஸ், அநியாயம், என்னை சுத்தி ஒரு அநியாயம் நடக்குது, நடந்துட்டு போகுது. அந்த அநியாயத்தினால என்ன வீழ்த்தப்படுகிறேன்னா சந்தோஷமா, நான் சொல்றேன், சந்தோஷமா அந்த தோல்வியை நினைச்சு நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் அப்படின்னா என்ன அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. யாரு? சாய்பா பார்த்துட்டு தானே இருக்காரு. ஏன்னா அவர் 24 மணி நேரம் கண்காணிச்சு தானப்பா இருக்காரு. அப்ப என்ன ஒருத்தன் வீழ்த்துறது அவருக்கு தெரியாதா? அப்ப எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. பட் என்ன வீழ்த்திட்டாங்க அப்படின்னா
நான் வளர போறேன்னு அர்த்தம். அது இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ. ஸோ டெஃபினட்டா நான் growth ஆக போறேன்னு அர்த்தம். ஏன்னா என்ன என் மேல சாயப்பா அவ்வளவு உயிரா இருக்காங்க. ஏன் உயிரா இருக்காங்க? நான் சாயப்பா கிட்ட உயிரா இருக்கிறேன். அதனால அந்த மனுஷன் என் மேல உயிரா இருக்கார். நான் தீய குணங்களை படிப்படியா விலகி 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 நிக்கிறேன். நல்ல குணங்கள் மட்டுமே எனக்கு சொந்தம். அதை தான் நான் விதைச்சேன். அதை தான் நான் அறுவடை பண்ண போறேன். அப்ப நான் வீழ்த்தப்பட்டேன் அப்படின்னா என்னோட எதிரிகள் வேணா கொண்டாடட்டும். என்னோட எதிரிகள் எவ்வளவு கொண்டாடுறாங்களோ அதை விட நான் சிறப்பா, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட 100 மடங்கு நான் கொண்டாடுவேன். ஏன்னா நான் வீழ்த்தப்பட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வீழ்த்தப்படவில்லை. என்ன ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து அவர்கள் காப்பாற்றினார்கள். ஸோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் என்றால் நான் அடுத்த ஒரு இடம் எங்க போய் விடுவேன்னா ஒரு சொர்க்க பூமியிலே நான் விழுவேன். சொர்க்க பூமியிலே என்னுடைய கால் தடம் பதியும். நான் வீழ்த்தப்பட்டதால நடந்த இடம். நான் வீழ்த்தப்படல, நான் வீழ்த்தப்பட்டதால. ஸோ என்னோட லைஃப்ல நான் தெளிவா சொல்றேன், கோடி அவமானங்களையும் கோடி தோல்விகளையும் பார்த்தவன் நான். நேற்று இரவு கொடுத்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு புழுவை போல என்னை பார்த்தார்கள். எனக்கு நான் பட்டாம்பூச்சி போல நான் இருக்கேன். அதுக்கு காரணம் கடவுள் மேல் இருக்கும் நம்பிக்கை, என் மீது இருக்கும் நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையும் சேர்ந்ததால் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் உயிர் முடியும் வரை இந்த அத்தியாயம் தொடரும். ஸோ யாரும் நமக்கு எதிரி கிடையாது. யாரும் எதிரி கிடையாது. அப்படி எதிரி என்னை எதிர்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு போன ஜென்மத்துல நான் பல துன்பத்தை கொடுத்தேன். அதனால இந்த ஜென்மத்துல என்னை தாக்குறான், தாக்கிட்டு போறான், பழிக்கு பழி வாங்குறான். பழி முடிஞ்சிடுச்சு, பழி முடிஞ்சிடுச்சு. இனி நான் ஃப்ரீ. என் தண்டனை காலம்னு ஒண்ணு இருக்குது. அந்த தண்டனை காலத்துல கண்ணில் இருந்து தண்ணி தானே வரும். அப்போ தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பயும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர். எஸ், நான் வெயிட்டிங் ஃபார் ஆனந்த கண்ணீர். இப்போ ஆனந்த கண்ணீர் தான் நான் நிக்கிறேன். இனியும் நிப்பேன். என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த பாதை, இந்த பயணம் ஒரு அருமையான அற்புதமான பல அனுபவங்களை கொண்டதாக எழுதப்பட்டது. இந்த பாடத்தை நான் படிக்கிறேன். இப்ப வரைக்கும் படிக்கிறேன், எப்பையும் படிப்பேன். எப்பையும் படிப்பேன். அது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதனாலதான் நான் திரும்ப 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 சொல்றேன், வாழ்க்கையில் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுல மிக முக்கிய பங்கு கடவுளை வழிபடுவது, கடவுளிடம் நெருக்கமாக இருப்பது. இதற்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், மனப்பூர்வமாக எல்லோரையும் நேசியுங்கள். ஆண்டவன் எல்லா குழந்தைகளையும் நேசிக்கிறார். அவரோட குழந்தையா இருக்கக்கூடிய நாமளும் அனைவரையும் நேசிக்க வேண்டும். நல் வாழ்க்கையை வாழ வேண்டும். அற்புதங்களை படைக்கும் உனக்கு சரித்திரத்தை நீ நிச்சயமாக படைப்பாய். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மிராக்கிள் நான் சொல்ல மறந்துட்டு இந்த பதிவுல. ஒரு 20-25 வயசு இருக்கும், மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை, அவங்கள போட்டு வார்த்தையால கொல்றாங்க. வேற கம்யூனிட்டி வார்த்தைகளால கொல்றாங்க. அவங்களோட மாமனார், மாமியார், அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள். எந்த போனை யூஸ் பண்ணக்கூடாது,
பார்க்க கூடாது. அப்போ இவங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அன்பே சாய் ஆடியோவை கேட்கறது, கேட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுது தூங்கி அவங்க வாழ்க்கை 1 வருஷம், எஸ் 1 வருஷம், ஐ திங்க் 1.5 வருஷம். இன்னைக்கு அவங்க கணவருக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்த்தது அந்த பெண்ணுடைய அப்பா. இப்போ அந்த பெண்ணு தான் அந்த வீட்டுக்கு ஹீரோ. இப்ப சொல்லுங்க, ஒரே நாளில் என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்ததா இல்லையா? கிட்டத்தட்ட 1.25 1.5 வருஷமா, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன டைம்ல இருந்தே அவங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ. வேற ஜாதி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கடைசியில கல்யாணம் பண்ணக்கூடியவரும் அந்த பெண்ணுக்கு எதிராக மாறினாங்க. அப்போ ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாது. டோட்டலா அவ்வளவு ஒரு அடிமைத்தனம். வேலைக்கு போகக்கூடாது. இதை தாண்டி வார்த்தைகளால ஒரு யுத்தம் நடக்குது. பெத்தவங்க வீட்டுக்கும் போக முடியாது. ஆனா கணவருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த அம்மா அந்த நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அவங்களுடைய தந்தை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை, அது ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க, அது சொல்ல வேண்டாம், ஒரு பெரிய உதவி. இப்ப அந்த குடும்பம் அந்த பெண்ணால காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா டமால் டுமில்தா. அதனால சாய்ப்பாட குழந்தைங்க அப்படின்னு நாம எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம அலட்சியமா இப்படிலாம் ஆயிடுச்சு, நம்மளோட லைஃப் எல்லாம் ஒன்றும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி கோலமா மாறி உங்க வாழ்க்கை அழகாக்கப்படுகிறது. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை முழுவதுமாக கவனித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்க. சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த பொழுதுல நாங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் முன் அமர்ந்து எங்களை உற்று நோக்கி எங்களுடைய அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டு எங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டு தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்து கொண்டு எங்களை வழிநடத்துகிறீர்கள். அதற்காக மிக்க மிக்க நன்றி. இனி நான் சொற்களை பயன்படுத்தும் போது முழு கவனத்துடன் இருந்து நான் பயன்படுத்துவேன். யார் யாரோட மனதை நான் காயப்படுத்தி இருந்தாலும் அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், மனதார மன்னிக்க வேண்டும். இனி ஒரு பொழுதும் எந்த மோசமான வார்த்தைகளும் என் இதயத்திலும் இடம்பெறாது. வெளியிலையும் நான் எவரிடமும் வார்த்தைகளினால் அவர்களை திட்டவோ சாபம் கொடுக்கவோ மாட்டேன் என்று இந்த நிமிடத்தில் உங்கள் முன் நான் சபதம் செய்கிறேன். என்னை நம்புங்கள். உங்களை தவிர வேறு ஒருவரும் இந்த உலகில் எனக்கு தெரியாது. என்னுடன் பல ஜென்மத்தில் எனக்கு தாயாக, தந்தையாக, தெய்வமாக இருந்து வழிநடத்தின உங்களை நான் என்றும் எப்பொழுதும் உங்கள் நாமத்தை நாடியே நான் வருவது நிச்சயம். என் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களை தீருங்கள். என் சந்தேகத்தை போக்குங்கள். வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் நல்ல இதயம் வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரராக நான் மாறுவேன். என் இதயத்தில் நீ குடியிருந்து என்னையும் எங்கள் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் என் நாட்டு மக்களையும் நீர் காப்பாற்றுவாயாக. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் சந்தோஷமா இருங்க,
வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஸோ இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.